இந்த மாதிரி இருசக்கர வாகனங்களில் இப்போ வரக்கூடிய வாகனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு வழங்குகிற நம்பர் பிளேட்ஸ், அதாவது இந்தியா முழுக்கவும் அந்த நம்பர் பிளேட்ஸில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன், கியூஆர் கோட்ஸ். ஆனால் பல இருசக்கர வாகனங்கள், கார்கள், ஆனால் இருசக்கர வாகனங்களில் மிக அதிக அளவில் இந்த மாதிரி எந்த விதமான பின்பக்க எண் பலகை இல்லாத வாகனங்களை நகரங்களில், சப்பர்பன், அதாவது சிறிய நகரங்களில், வளர் நகரங்களில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான வாகனங்களை பார்க்க முடியுது. இந்த வாகனங்கள் எல்லாமே அதிக குதிரைத்திறன் கொண்டவை. 250 சிசிக்கு மேலே உள்ள வாகனங்கள். அதனுடைய டயரெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். சேலம் மாநகருக்குள்ளேயே நான் இந்த மாதிரியான வாகனங்களை நான் பார்க்குறேன். இதில் என்னென்ன மாதிரி விதங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு புது வாகனம் இப்போ தான் வந்திருக்கு. இப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட சைஸில் நம்பர் பிளேட் இருக்கணும் பேக் சைடில். அந்த அளவில் அந்த நம்பர் பிளேட் இல்லை. சின்னதாக ஒரு ஃப்ரண்ட் சைஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டை பேக்கில் பொருத்தி இருக்காங்க. அப்புறமா நம்பர் பிளேட்டுகளை ஒரு ஆங்கிள், அதாவது சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து அவன் காவல்துறை மறிக்கிறாங்க, அவங்க வந்து வேகமாக வாகனத்தை நிறுத்தாமல் போயிடுறாங்கன்னா அந்த காவல்துறையால் அந்த நம்பரை பார்க்கவே முடியாது. எப்படின்னா, அந்த நம்பர் பிளேட் வந்து ஒரு முறையற்ற முறையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஒன்றும் மேல் நோக்கி பார்க்குற மாதிரி, இல்லைன்னா மடக்கி விட வசதியாக அந்த நம்பர் பிளேட்டை மடக்கிடலாம், உள்ளுக்குள்ளே இன்ஃபோல்டு பண்ண முடியும். அப்படியான நம்பர் பிளேட்டுகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது வந்து நம்பர் பிளேட்டை எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி அதை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதை ஒரு செல்லோ டேப் போட்டு மொக்காடில் ஒட்டி வச்சுருக்காங்க. இது வந்து நேற்றே நான் இது மாதிரி 2 வாகனங்களை நான் பார்த்தேன். ஆனால் அந்த வண்டிக்கு நம்பர் இருக்குது, புதிய வாகனம் தான், அது ஒரு 200 சிசி உள்ள வாகனம் தான். ஆனால் அந்த வாகனத்துக்கு பின்னால் நம்பர் பிளேட் இல்லை, நம்பரை எழுதி ஒட்டியிருக்காங்க. இதுவும் நகரத்துக்குள்ளேயே தான் உள்ளது. சில ஏழைகள் நம்பர் பிளேட்டுகள் விழுந்திருக்கும், முன்னாடி நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் ஓகே, நம்ம அதை ஏற்கணும். ஆனால் பெரும் வாகனங்களை அதிக 2.5 லட்சம் ரூபாய் போட்டு வாங்குகிற வாகனங்களில் நம்பர் பிளேட்டுகள் இல்லை. அரசு கொடுக்குற நம்பர் பிளேட்டுகள் இல்லை. அரசு நம்பர் பிளேட்டுகளோடு தான் வாகனங்களை வெளியில் வரணும்னு நான் ஒரு டைம் போகும்போது ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் வாகனத்தை நிறுத்தி நம்பரையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வாகனம் வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க.